ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் SSC. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இது TNPSC மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க வேரியஸ் போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆகிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் டீடைல்ஸ் பாருங்கள். ஜூனியர் இன்ஜினியர், அதில் வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த டிசிப்ளின்ஸில் இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் வேகன்சி 968 இருக்குது. இந்த 968 ஒரே ஆர்கனைசேஷனில் இருக்காது, மல்டிபிள் ஆர்கனைசேஷன்ஸில் இருக்க அந்த வேகன்சிஸை வந்து SSCயில் எக்ஸாம் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. பே லெவல் பாருங்கள். லெவல் 6 35,400 to 1,12,400. பே மேட்ரிக்ஸ் வந்து 7th சென்ட்ரல் பே கமிஷன் படி லெவல் 6 வந்து பே ஸ்கேல். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 18 April 2024. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். TNPSC மாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்டு அது மூலமாக லாகின் பண்ணி SSC ரிலீஸ் ஆகிற வேரியஸ் ஜாப்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேகன்சி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுமான்ற டீட்டெயில்ஸை நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி டீட்டெயில்டாக பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2. அதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், அப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எக்ஸாம் சென்டர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் 28 March 2024. லாஸ்ட் டேட் வந்து 18 April 2024. ஆன்லைனில் வந்து ஃபீ பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 19 April 2024. கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா 22 April to 23 April 2 days இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 4 to 6 June இந்த 2 டேட்டில் இருக்கும். பேப்பர் 2 வந்து அதோட டேட் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸோட ரிசல்ட் வந்தோடனே இந்த பேப்பர் 2க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் லீக் செக்ஷனில் இருக்க இந்த சென்டரில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு PDF ஓப்பன் ஆகும். நோட்டீஸில் வந்து ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமினேஷன் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் 2024. ஸோ நம்ம அங்கே பார்த்த அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டு வந்து எந்த ஆர்கனைசேஷன் கீழே வருது, அப்புறம் போஸ்ட்டோட நேம், எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட், இது ஜென்ரலுக்கு. இந்த டேபிளில் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ டாப்பில் இருக்க போஸ்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. அதுக்கு 2 years, அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அதுக்கும் 2 years எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து பார்டர் ரூட்ஸ் ஆர்கனைசேஷன், அது ரிலீஸ் ஆயிருக்க 2 போஸ்டிங்ஸ். அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா போர்டு, அதில் இருக்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி இந்த போஸ்டிங்கில் இருக்க ஜூனியர் இன்ஜினியருக்கு பார்த்திங்கன்னா 3 years டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. இதுக்கடுத்து வர எல்லா போஸ்டிங்க்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஜஸ்ட் அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணி தான் போதும். ஏஜ் லிமிட் பார்த்துங்க. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருக்க DGQA நாவல், இதுக்கு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதோடு சேர்த்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ எல்லா போஸ்டிங்லேயும் உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்துங்க. அதோடு சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்கன்னா அது இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைனா ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கீழே பார்த்திங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அதில் எந்த போஸ்ட்டு, அதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரி கீழே எவ்வளோ இருக்குது, அப்புறம் டோட்டல் இங்கே வந்து டோட்டல் இருக்கும். ஸோ பார்டர் ரூட்ஸ் ஆர்கனைசேஷனில் மட்டும் டோட்டல் 438 போஸ்ட் இருக்குது. இந்த பார்டர் ரூட்ஸ் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் பிரம்மபுத்திரா போர்டில் இருக்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, இதில் வந்து டோட்டலாகவே 2 போஸ்ட் தான் இருக்குது. சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் டோட்டல் 12 போஸ்ட் இருக்குது. அந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்லேயே மல்டிபிள் இதில் இன்னொன்றில் 120 போஸ்ட் இருக்குது. அப்புறம் 121, 217 இதில் மேஜர் போஸ்டிங்ஸ் இருக்குது. மீதி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 2, 3 இந்த மாதிரி மினிமம் போஸ்ட் தான் இருக்குது. இந்த எல்லாத்தையும் சேர்த்தோம்னா டோட்டல் வந்து 900 மேலே அந்த டோட்டல் வேகன்சிஸ் இருக்கும். ஏஜ் லிமிட், இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஏஜ் லிமிட் வந்து August 1, 2024 இந்த டேட் படி உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்குது. அதில் வந்து ஏஜ் லிமிட் 30, 32 அந்த மாதிரி 2 செக்ஷன் இருக்குது. 30 yearsக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்க போஸ்டிங்ஸ்க்கு அந்த கேண்டிடேட்ஸ் வந்து எந்த 2 டேட்டுக்கு இடையில் பிறந்திருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. சில போஸ்டிங்க்கு வந்து மேக்ஸிமம் 32 years இருக்கும். அதுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே அந்த கேண்டிடேட்ஸ் வந்து பிறந்திருக்கணும், அவங்களோட பர்த் டேட் வந்து எதில் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ். இதுபடி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கணும். கீழே வந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். இது ஒவ்வொரு SC, ST, OBC, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லேருந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலான்ற அந்த டேபிள். இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட கேட்டகரி இதில் கவர் ஆச்சுன்னா இந்த ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஆச்சு, அது ரிலேட்டடாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளை, அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ, இதோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஹவு டு அப்ளை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். SSC வெப்சைட் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஃபியூச்சரில் வந்து SSC வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணும்போது ஃபியூச்சர் ரிலீஸ் ஆகிற எல்லா ஜாப்ஸையும் நீங்கள் செக் பண்ணி
எல்லா ஜாப்ஸுக்கும் சேம் லாகின் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் அந்த 10.4 பாருங்கள், சிக்னேச்சர், உங்களோட ஃபோட்டோகிராஃப், இதோட அந்த ஃபார்மேட், அப்புறம் சைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அந்த நோட்டிஃபிகேஷன். லாஸ்ட் டேட் அண்ட் டைம் இருக்குது 18 ஏப்ரல் 2024 நைட் 11 o'clock நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஃபீ டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. 10.9ல் 100 rupees வந்து இந்த அப்ளிகேஷனோட ஃபீ இருக்கும். அதை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரலுக்கு. அப்புறம் 10.10ல் பார்த்தீங்கன்னா விமன் கேண்டிடேட்ஸ், அப்புறம் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு SC, ST, அப்புறம் வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ், எக்ஸர்வீஸ்மென், அதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, அவங்க ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் 22nd அப்புறம் 23rd இந்த 2 டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் SSC வெப்சைட்டில் லாகின் பண்ணி நீங்கள் அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ரீஜன் வைஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. சதர்ன் ரீஜனுக்கு வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு அதில் கவர் ஆகும். ஸோ இங்கே இருக்குது நம்பர் 8ல் சதர்ன் ரீஜன். இதில் வந்து ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இது கவர் ஆகுது. அதில் என்னென்ன சிட்டிஸ்லாம் கவர் ஆகும், அதோட எக்ஸாம் சென்டர்ஸோட கோட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. சென்னை இருக்குது, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, வேலூர். ஸோ இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸ் இதில் கவர் ஆகுது. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்பர் 13 இது முக்கியமான செக்ஷன். எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த செக்ஷன் நல்லா செக் பண்ணிக்கணும். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 2 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ பேப்பர் 1க்கு மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். அதில் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதில் இருக்க மார்க்ஸு, அப்புறம் வந்து டியூரேஷன். அப்புறம் பேப்பர் 2 அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். அதில் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அப்புறம் டோட்டல் மார்க்ஸு, அப்புறம் டியூரேஷன். நம்பர் 14 இருந்தீங்கன்னா இண்டிகேட்டிவ் சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. மேலே பார்த்த அந்த சப்ஜெக்ட்ஸ், அந்த டேபிளில் பார்த்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எலாபரேட்டான சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான டீட்டெயில்டான கவர் பண்ணுற சப்ஜெக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் எக்ஸாம்ஸ்க்கு. ஒவ்வொரு ஏரியா வைஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்பர் 15 வந்தீங்கன்னா அட்மிஷன் டு த எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்குள்ளே போகிறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் கொண்டு வரணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அட்மிஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க SSC வெப்சைட்லேருந்து. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எக்ஸாமுக்கு வரப்போ அதை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் 15.7 பாருங்கள், இன் அடிஷன் டு த அட்மிஷன் சர்டிஃபிகேட் இட் இஸ் மேண்டேட்டரி டு கேரி அட்லீஸ்ட் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ், ரீசெண்டான கலர் ஃபோட்டோகிராஃப்ஸ், அதுக்கப்புறம் ஒரிஜினல் வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப். ஸோ என்னெல்லாம் வந்து அந்த வேலிட் ஐடி ப்ரூஃப்ன்ற அந்த லிஸ்ட் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று கொண்டு வரலாம். ஆதார் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், காலேஜ் ஸ்கூல் ஐடி கார்டு. ஸோ எக்ஸர்வீஸ்மென் அப்படின்னா அந்த டிஸ்சார்ஜ் புக் இதெல்லாம் கொண்டு வரலாம். நம்பர் 16 பாருங்கள், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் DV. பேப்பர் 1, பேப்பர் 2 கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. அது எல்லாம் ஓகேவான பிறகு தான் ஃபர்தராக வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். நம்பர் 18 மோட் ஆஃப் செலெக்ஷன். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இன் பேப்பர் 1, பேப்பர் 2. அன்ரிசர்வ்டுக்கு 30% இருக்கணும். OBC EWS கேண்டிடேட்ஸ்க்கு 25%, ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 20%. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். டோட்டல் 91 பேஜஸ் இருக்குது. ஸோ முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்தீங்கன்னா அனெக்சர் டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த அனெக்சர் 3 பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து ப்ரொசீஜர் இருக்குது, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த எக்ஸாமினேஷன். இதுக்குண்டான அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ், அதாவது பிக்சர்ஸாகவும் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அனெக்சர் 3A 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்ற அந்த பிக்சர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஸு அடுத்தடுத்த ஸ்க்ரீன்ஸ் எப்படி இருக்கும்னு இங்கே செக் பண்ணிக்கலாம். இதுக்கு எதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு உள்ள நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷனோட டீட்டெயில் பேஜ் இது. 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட லாகின் ஸ்க்ரீன், பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுற பேஜ் இது. ஸோ 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சோன்னே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு பர்டிகுலர் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுற பேஜ், அதோட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணுன்ற அந்த லிஸ்ட் இருக்கும் இங்கே. ஸோ இதில் இருக்கபடி எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இதோட ஸ்க்ரீன்ஸ்லாம் பாருங்கள் இங்கே இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ், அடுத்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி வேரியஸ் பேஜஸ் இருக்கும். பட் ஒவ்வொரு பேஜாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போகணும். ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த எல்லா ஸ்க்ரீன்ஸையும் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றப்பில் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சிஸ்டமில் உட்காந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபைலில் வந்து ப்ரிவ்யூ ஃபார்ம் இருக்கும், ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுற இடம் அது. ஸோ இந்த எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 18 ஏப்ரல் 2024. இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே அப்ளை ஆன்லைன் செக்ஷன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா SSCயோட ஆஃபீஷியல் வெப்சைட்டுக்கு டேரெக்டாக போகும். ஸோ இங்கே வந்து ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமினேஷன் 2024 சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல், இங்கே இந்த அப்ளை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லாகின் கேட்குது. 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த ரெஜிஸ்டர் பண்ணுற ஸ்க்ரீன் தான் நம்ம
அந்த பிடிஎஃபில் பார்த்தோம் இந்த சேம் ஸ்க்ரீன். நீங்கள் கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜ் போகும். ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் பாஸ்வேர்ட் கிரியேஷன், அடிஷனல் டீட்டெயில்ஸ், டிக்ளரேஷன். இது முடிச்சுட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணி ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அதை சப்மிட் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.